வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தொழிலாளர்கள் உயர்ந்து உன்னத நிலை பெற நெஞ்சார வாழ்த்துக்கள். மே தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும். தொழிலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மே தின வாழ்த்து. கோவையில் மீண்டும் வாக்களிக்க அனுமதி கோரிய மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு. கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 பேர் ஆஜர். மணிப்பூரில் 6 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு. விறுவிறுப்பாக வாக்களித்து வரும் வாக்காளர்கள். கேரளாவில் கார் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து. சிறுவன் உட்பட 5 பேர் பலி. IPL கிரிக்கெட் போட்டி. மும்பை லக்னோ அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மே தினத்தையொட்டி உழைக்கும் தொழிலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தொழிலாளர்கள் குடும்பங்கள் கல்வி பொருளாதார நிலையங்களில் உயர்ந்த உன்னத நிலை பெற நெஞ்சார வாழ்த்துக்கள் என்றும், காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் என்று பாரதிதாசன் தொழிலாளர்களின் தியாக உழைப்பை போற்றி பாடுவார் என்ற அவர், திராவிட முன்னேற்ற கழகம் தொழிலாளர்களை உயிராக மதிக்கும் இயக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை தொகுதியில் பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதி கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றும் சுதந்திர கண்ணன் என்பவர் கோவை தொகுதியில் பெயர் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் முடிந்து விட்டதால் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறினார். மேலும் கடந்த ஜனவரி மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட போது ஆட்சேபனை தெரிவிக்காத ஏன் என்று மனுதாரருக்கு கேள்வி எழுப்பி வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கோடநாடு கொலை வழக்கில் தொடர்புடைய 4 பேர் கோயம்புத்தூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று ஆஜராகியுள்ளனர். கோடநாடு கொள்ளை வழக்கை ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கமாக ஒவ்வொரு நபரிடமும் தனித்தனியாக விசாரணை நடைபெறும் நிலையில் இந்த முறை கோடநாடு கொள்ளை வழக்கில் 4 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்த 4 பேரும் கோயம்புத்தூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். இதில் கோடநாடு கொள்ளை வழக்கில் தொடர்புடைய கோடநாடு எஸ்டேட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த ரமேஷ், காய்கறி சப்ளை செய்து வந்த தேவன், வழக்கின் முக்கிய குற்றவாளியான சயானின் நண்பரின் நண்பர் ரவிக்குமார் மற்றும் நம்பர் பிளேட் செய்து கொடுக்கும் அப்துல் காதர் ஆகிய 4 பேருக்கு இன்று ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 4 பேரும் இன்று கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். மணிப்பூரில் 6 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் மொத்தமுள்ள 2 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் உள் மணிப்பூர் மற்றும் வெளி மணிப்பூரில் உள்ள 15 சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. மேலும் வெளி மணிப்பூர் பகுதியில் மீதமுள்ள 13 சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 26ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற பொழுது 4 வாக்குச்சாவடிக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். 2 வாக்குச்சாவடிகளில் வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை என்ற அச்சுறுத்தலால் வாக்குப்பதிவு நடைபெறவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 6 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த நிலையில் 6 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கூடுதல் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஊட்டி, கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். அப்போது ஊட்டி, கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை IIT மற்றும் பெங்களூரு
ஐஏஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்ய உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு அறிக்கையில் ஊட்டிக்கு தினமும் 1300 வேன்கள் உட்பட 20,000 வாகனங்கள் வருகை தருவதாக தெரிவிக்கப்பட்டது. இத்தனை வாகனங்கள் சென்றால் உள்ளூர் மக்கள் நடமாட இயலாது எனவும் சுற்றுச்சூழலும் விலங்குகளும் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் ஐஐடி மற்றும் ஐஏஎம் ஆய்வு அறிக்கை அளிக்கும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் கொரோனா காலத்தில் நடைமுறையில் பின்பற்றப்பட்ட இ பாஸ் நடைமுறையை ஊட்டி கொடைக்கானலில் மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இ பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் உள்ளூர் மக்களுக்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். தமிழ்நாட்டில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே 6 மற்றும் மே 10ஆம் தேதிகளில் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என தகவல் பரவிய நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து மார்ச் 4ஆம் தேதி தொடங்கிய 11ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு 25ஆம் தேதி முடிவடைந்தது. இதேபோல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு கடந்த மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கி அண்மையில் நிறைவடைந்தது. இதனையடுத்து மதிப்பெண்களை கணினியில் பதிவேற்றும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி மே 6 மற்றும் மே 10ஆம் தேதிகளில் 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. உத்திரமேரூரில் பொதுமக்களின் தாகம் தணிக்க அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் நகர கழகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வி. சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் ப. கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலினை திறந்து வைத்தனர். இதில் உத்திரமேரூர் நகர கழக செயலாளர் விஜயவிஷ்ணு, மாவட்ட அவைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் சிறுதூர் கிராம மீனவர்கள் பைப்பர் படகில் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் இரும்பு கம்பி, கட்டையால் மீனவர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் மீனவர்களிடமிருந்து ஜிபிஎஸ் கருவி, வாக்கி டாக்கி மற்றும் வலை உள்ளிட்ட 5 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதலில் முருகன் என்பவர் காயமடைந்தார். இதனையடுத்து அவரை மீட்ட சக மீனவர்கள் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மீனவர்கள் படகுகளை வழிமறித்து கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் சர்வீஸ் தேர்வு காரணமாக யுஜிசி நெட் தேர்வு வரும் ஜூன் 18ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சிவில் சர்வீஸ் 2024ஆம் ஆண்டிற்கான முதல்நிலை தேர்வு வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே நாளில் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான யுஜிசி நெட் தேர்வு நடைபெறும் என்று யுஜிசி அறிவித்திருந்தது. சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு யுஜிசி நெட் தேர்வுக்கும் தயாராகி வந்த தேர்வர்களுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக யுஜிசி நெட் தேர்வு தேதியை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன்படி கோரிக்கை ஏற்றுக்கொண்ட யுஜிசி உதவி பேராசிரியர் பணிக்கான யுஜிசி நெட் தேர்வு ஜூன் 18ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. மக்கள் மீது கவனத்தை செலுத்தாத அரசாக திமுக அரசு உள்ளது என சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மதுரையில் தெரிவித்துள்ளார். மதுரை ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் சட்டமன்ற அலுவலகத்தில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தண்ணீர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்ததை தொடர்ந்து பொதுமக்களுக்கு தண்ணீர், பழம், திராட்சை, வெள்ளரி, சர்பத் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 4 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என தெரிவித்த நேரத்தில் மக்களுக்காக திட்டங்களை அறிவிக்காமல் முதலமைச்சர் குடும்பத்தினருடன் கொடைக்கானல் செல்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் மக்கள் மீது கவனத்தை செலுத்தாத அரசாக திமுக அரசு உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு கொடைக்கானலுக்கு வருவது என்பது வியத்தகு விஷயமாக மக்கள் கருதுகிறார்கள். அவரே தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. கோடை வெயிலுக்கு மக்கள் படுகிற துன்பம், குறிப்பாக இந்த 4 நாட்களும் கடுமையான வெயில் இருக்கிறது என்பதை வானிலை ஆராய்ச்சி மிக தெளிவாக குறித்திருக்கிறது. இந்த நேரத்தில் மக்களை பாதுகாக்க ஏதேனும் திட்டங்களை செயல்படுத்துகிற வகையிலே, மக்களுக்கு அறிவுரை வகையிலே செய்கிற வகையிலே தமிழக முதலமைச்சர் நடந்திருக்க வேண்டும்.
ஆனால் இன்றைக்கு கொடைக்கானலிலே ஒரு புறம் காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அதை அமர்த்த முடியாத சூழ்நிலையிலே இதை பார்க்கிற பொழுது வீரமன்னன் குடில் வாசித்த கதையாகத்தான் இவர் குடும்பத்தினர் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற வரைமுறை தமிழக அரசியலில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சென்னையில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சென்னை புறநகர் மாவட்டம் காரப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் பழனிவேல் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதை சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள், மோர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் வடிவேல் என்பவர் மது போதையில் ரகளை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செயல்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையில் 700க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்லும் நிலையில் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாத காரணத்தால் நோயாளிகள் மிகவும் அவதியுற்று வருகின்றனர். இந்த நிலையில் மூச்சு திணறல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு ட்ரிப்ஸ் போடுவதற்கு செவிலியர் இல்லாத நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த பெண் துப்புரவு பணியாளர் ஒருவர் நோயாளிக்கு ட்ரிப்ஸ் போட்டுள்ளார். இச்செயலை கண்ட நோயாளியின் பாதுகாவலர் ஒருவர் அதனை தனது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மன்னார்குடி விழல்கார தெரு பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் மது போதையில் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பகுதிக்கு சென்று அங்கு உள்ள மேஜை நாற்காலியை உடைத்து பெரும் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வடிவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி 3 பவுன் தாலி செயினை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டை அருள்ஜோதி நகரைச் சேர்ந்த பால்பாண்டி என்பவரின் மனைவி சரண்யா வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது வீட்டிற்குள் வந்த மர்ம நபர்கள் சிலர் அவரின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி கை கால்களை கட்டி தலையில் பலமாக தாக்கி கழுத்தில் அணைந்திருந்த 3 பவுன் தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பல்லடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மிளகாத்தூள தூணுமே ஒருத்தன் வந்து உள்ள கதவை தள்ளி ஒருத்தன் கதவை தாள் வச்சிட்டான். ஒருத்தன் உள்ள கையை இந்த பெயினை போட்டு கையை தாளை போட்டு கத்துனாலும் பக்கத்துல அந்த பசங்க இருப்பாங்க. நானும் கத்துறேன் சத்தம்லாம் கேட்டு இருக்கும்க்கா. அவங்க போயிட்டாங்க. எனக்கு கண்ணுல மிளகா பொடி தோணும். யார் தூணுன்னு பாக்குறீங்க? அந்த கட்டுல தள்ளி மேல ஏறி ஒருத்தங்க ஏங்கம்மா செயினுங்களா? செயின் போச்சு எவ்வளவுமா? 3 பவுன். வேற ஏதாவது பணம் அந்த மாதிரி அதுல யாராவது தெரிஞ்சு பையன் வந்து என் கூட வேலை பார்த்த பையன். வேலைக்கு வரதுல முதல்ல வேலை. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? இங்க பர்னிச்சர் கடையில எம்எம். கோவையில் இரவு நேரத்தில் வீட்டில் புகுந்த மர்ம நபர் 2 செல்போன்களை மட்டும் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் 7வது வீதியில் வழக்கறிஞர் மீனாட்சி தனது 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று காலை எழுந்து பார்த்தபொழுது மீனாட்சியின் செல்போன்கள் காணாமல் போனது தெரிய வந்தது. இதையடுத்து மீனாட்சியை தொடர்பு எண்களுக்கு தொடர்பு கொண்ட போது செல்போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படாமல் இருப்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் வீட்டின் உள்ளே புகுந்து 2 ஆண்ட்ராய்டு போன்களை மட்டும் திருடி சென்றுள்ளது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து மீனாட்சி காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த காட்டூர் போலீசார் செல்போன்களை மட்டும் குறிவைத்து திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். அரக்கோணத்தில் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனத்தின் ஆண்டு விழாவையொட்டி இருளர் இன பழங்குடியின மக்களுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அன்னை தெரசா கிராம வளர்ச்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தின் 33வது ஆண்டு விழாவையொட்டி அரக்கோணம், குருவராஜப்பேட்டை, சித்தாம்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள இருளர் இன பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த 2 ஜோடிகளுக்கு சீர்வரிசையுடன் இலவச திருமணம் நடைபெற்றது. மேலும் மணமக்களின் உறவினர்கள் அனைவருக்கும் திருமண விருந்து பரிமாறப்பட்டது. இதில் CSI துவக்கப்பள்ளியின் கல்வித்துறை
கன்வீனர் ஜேம்ஸ் ஆல்பர்ட், மாவட்ட ஆதிதிராவிடர் நலப்பள்ளி ஆசிரியர் காப்பாளர் சங்க தலைவர் பிரின்ஸ் தேவ ஆசீர்வாதம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு 37ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பூமாயி அம்மன் கோவில் 90ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு 37ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் பெரிய மாடு, நடுமாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 6 ஜோடிகளும், நடுமாடு பிரிவில் 13 ஜோடிகளும் பங்கேற்றன. இதில் இரு பிரிவிற்கும் எல்கையாக 7 மற்றும் 5 மைல் தூரம் நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியின் முடிவில் எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவாரூர் அருகே ரப்பர் கழிவுகளை எரித்த மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாசில்தார் அலுவலகம் அருகிலுள்ள திடல் பகுதியிலிருந்து கரும்புகை வெளியாகியது. இதை கண்ட பொதுமக்கள் புகை ஏற்படும் பகுதிக்கு சென்று பார்த்தபொழுது ரப்பர் கழிவுகளை மர்ம நபர்கள் அங்கு கொட்டி எரித்துள்ளது தெரியவந்தது. இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் ரப்பர் கழிவுகளை எரித்த மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் காங்கிரஸ் கட்சி மகளிர் அணியினர் தாலியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் தாலியை திருடி விடுவார்கள் என்று கூறினார். இவரின் பேச்சுக்கு காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள BSNL அலுவலகம் முன்பு கோவை மாநகர் மாவட்ட மகிழா காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டன பதாகைகளை ஏந்தியும், பெண்கள் சிலர் தாலியை ஏந்தியும் மோடி பேசியதற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அம்பாசமுத்திரம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் சப்ரபவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் புனித சூசையப்பர் ஆலய திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் நம்பிக்கையின் விழா, இறையமைத்தல் விழா, ஒப்புரவு அருள் சாதனம் உழைப்போர் விழா, திரு குடும்ப விழா உள்ளிட்ட விழாக்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புனித சூசையப்பர் சப்ரபவனி நடைபெற்றது. விழாவில் அருட்பணி பேரவை செயல் தலைவர் ஜஸ்டின் ராஜ் மற்றும் நிர்வாகிகள் நிக்கோலஸ், ஜான் தாமஸ், சகாய பாலன், ஜார்ஜ் மேரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனியில் இடத்தகராறு காரணமாக பெண்ணை அரிவாளால் தாக்க முயன்ற நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி அருகே கோபாலபுரம் பகுதியில் வைகை அணை தெருவில் வசித்து வரும் சண்முகவள்ளி என்பவர் தனக்கு சொந்தமான இல்லத்தில் வசித்து வருகிறார். அதே பகுதியில் தேனியைச் சேர்ந்த காசிராஜன் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்திற்கு சண்முகவள்ளி வீட்டினை தாண்டி செல்ல வேண்டியுள்ளதால் இரு தரப்பினருக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் சண்முகவள்ளி மற்றும் அவரது மகள் தனது வீட்டின் முன்புள்ள இடத்தில் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு பூஜை செய்யும் பணிகளை மேற்கொண்டனர். இதனால் காசிராஜன், அவரது மகன் மற்றும் மணிக்குமார் ஆகியோர் சண்முகவள்ளியை தாக்கி தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து பழனி செட்டிப்பட்டு காவல் நிலையத்தில் சண்முகவள்ளி தன்னை தாக்கியவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் அருகே வலையங்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக ஆய்வக வார விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா வலையங்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக ஆய்வக வார விழா கொண்டாடப்பட்டது. வட்டார மருத்துவர் டாக்டர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தீவிர நோய் தாக்குதலில் இருந்து 15 காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள், அரிசி, கொண்டைக்கடலை, பேரிச்சம்பழம், பச்சைப்பயிறு, சத்துமாவு ஆகியவை வழங்கப்பட்டது. தொடர்ந்து உலக ஆய்வக வார விழா வலையங்குளம் ஆரம்ப சுகாதார மைய வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்ட பின் சுகாதார மைய வளாகத்தில் 20 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள் மணிகண்டன், அழகுமலை மற்றும் சுகாதார ஊழியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பீகாரில் சரக்கு லாரியின் டயர் திடீரென வெடித்த விபத்தில் குழந்தை உள்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பீகாரில் பாகல்பூரில் ஆமப்பூர் கிராமம் அருகே சொகுசு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த காரில் திருமண விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீட்டு
மங்கன் நகரின் தபரி பகுதியில் இருந்து காக்கல்காவன் நகரில் உள்ள ஸ்ரீமத்பூர் நோக்கி சிலர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கோகா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்றபோது இரும்பு தடிகளை ஏற்றி கொண்டு வந்த சரக்கு லாரியின் டயர் திடீரென வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து காரின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் குழந்தை உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி பெறுவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை லக்னோ அணிகள் இன்று மோதுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் லக்னோவில் இன்று நடைபெறும் 48வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் முன்னாள் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் மோதுகிறது. இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் லக்னோ அணி 9 ஆட்டங்களில் ஆடி 5 வெற்றி 4 தோல்வியுடன் 10 புள்ளி பெற்றுள்ளது. இதேபோல் மும்பை அணி 9 ஆட்டங்களில் ஆடி 3 வெற்றி 6 தோல்வியுடன் 6 புள்ளி பெற்றுள்ளது. போட்டியானது இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் அதிகரித்து 54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 6,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 56,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 87 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 87,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 305 புள்ளிகள் அதிகரித்து 74,977 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 87 புள்ளிகள் அதிகரித்து 22,730 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழிலாளர்கள் உயர்ந்து உன்னத நிலை பெற நெஞ்சார வாழ்த்துக்கள். மே தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும். தொழிலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மே தின வாழ்த்து. கோவையில் மீண்டும் வாக்களிக்க அனுமதி கோரிய மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு. கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 பேர் ஆஜர். மணிப்பூரில் 6 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு. விறுவிறுப்பாக வாக்களித்து வரும் வாக்காளர்கள். கேரளாவில் கார் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து. சிறுவன் உட்பட 5 பேர் பலி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. மும்பை லக்னோ அணிகள் இன்று மோதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.